இப்போ வந்து நீ தலைவர் ஆகிட்டீங்கன்னா இந்த தொழில் பார்க்குறது யார் அப்படிங்கிறத 2 ஒருத்தர் சொன்னாங்க. என்னோடய உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களுக்கு எப்போவுமே தொண்டராக தான் இருப்பேன், பணியாற்றுவேன். ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு, நீங்கள் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணணும், நீங்கள் வந்து அந்த வேலையவே இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க. இந்த வேலைங்கிறது வந்து 5 வருஷம்தான். என்னோடய பரம்பரை தொழில் வந்து கடைசி வரைக்கும் என் உயிர் உள்ள வரைக்கும் இருக்கும். அப்படியே மாளிகை எல்லாமே கட்டி வாழ்வோம், ஏசி வச்சு வாழ்வோம். ஆனால் கடைசியாக இருக்கிறது இந்த மாயானம் ஒன்று தாங்க. ஒருத்தவங்க மழை காலத்து இறந்துட்டாங்கன்னா நெஞ்சு மட்டை தண்ணியில் தூக்கிட்டு வருவாங்க, தலையில் வச்சுட்டு வர மாதிரி வருவாங்க. இதை பார்த்து எனக்குலாம் ரொம்ப வயிற்றுலாச்சு. காசு பணம்லாம் கொண்டாந்து கொடுத்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இப்போ குடும்பத்தையே பார்க்க மாட்டேங்கிறீங்க, மக்கள்னே போகிறீங்கன்னு கொஞ்சம் வெறுப்பாக பேசுவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அது எந்த தொழிலா இருந்தா என்னங்க, பெருமையாய் சொல்லும் அளவுக்கு பஞ்சாயத்து தலைவராக பதவி வகித்திருக்கும் அருணாச்சலம். சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறா. முன் செய்து வந்த பிணமெரிக்கும் தொழிலையும் விடாமல் மேற்கொண்டு வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மாத்தூர் மாதா கோயில் தெருவைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். மாத்தூர் பஞ்சாயத்து தலைவராக பதவி வகிக்கிறார். இவருக்கு திருமணமாகி சுந்தரவல்லி என்ற மனைவியும் 3 பெண் குழந்தைகளும் ஒரு மகனும் உள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக பஞ்சாயத்து தலைவர் பதவி வகித்தாலும் தனது தொழிலான பிணமெரிக்கும் தொழிலை விடாமல் மேற்கொண்டு வருகிறார். மூன்றாம் வகுப்பு மட்டுமே படித்த அருணாச்சலம் சிறு வயதில் வீட்டின் அருகில் இருந்த தொழிற்சாலைகளிலும் வேலைக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு சம்பளம் வெறும் 3 ரூபாய் மட்டுமே. அந்த காலகட்டத்திலேயே உறவினர் மகளை திருமணம் செய்திருக்கிறார். தொழிற்சாலை வருமானம் பத்தவில்லை என்பதற்காக காய்கறி வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்திருக்கிறார். எதிலும் நிரந்தரமான வருமானம் இல்லை. அப்பொழுது இந்த ஊரில் பிணம் எரிப்பவராக இருந்த அந்தோணி என்பவர் அருணாச்சலத்தை அழைத்து, தன் தொழில் தெரியாதவனுக்கு தலையளவு பஞ்சம் என்பதை தெரிந்து கொள் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறியதை யோசித்த அருணாச்சலம் தனது தந்தை இத்தொழிலை செய்யாவிட்டாலும் தாத்தா பாலமுத்து செய்த பறையடிக்கும் வேலையும் பிணம் எரிக்கும் தொழிலையும் துவங்கியிருக்கிறார். அன்றிருந்து தற்பொழுது வரை பஞ்சாயத்து தலைவராக பதவி வகித்தாலும் பிணம் எரிக்கும் தொழிலை கைவிடாமல் தொடர்கிறார். மேலும் துக்கக்காரிய வீடுகளில் பறையடிக்கும் வேலையையும் செய்து வருகிறார். பஞ்சாயத்து தலைவர் என்ற ஒரு பந்தா இல்லாமல் ஊர் மக்கள் சொல்லும் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை சிரமம் என்று பாராமல் செய்து முடிக்கிறார். சாலையில் அனாதையாக இருப்பவர்களை தனது சொந்த செலவில் அடக்கம் செய்து வருகிறார். மனிதர்கள் மட்டுமல்லாது சாலையோரம் இறந்து கிடக்கும் நாய், ஆடு, மாடு போன்ற ஜீவராசிகளையும் இவர் புதைக்க தவறுவதில்லை. ஒரு காலத்தில் எனது மனைவி பணம் கிடைக்கிறது என்பதற்காக என்னை வீட்டில் தூங்க விடாமல் இந்த வேலைக்கு அனுப்பி வைப்பார். ஆனால் இன்று பஞ்சாயத்து தலைவரான பிறகு ஏன் இந்த வேலை செய்கிறீர்கள் என்றும் கேட்டிருக்கிறார். பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நான் போட்டியிட முடிவெடுத்த பொழுது பஞ்சாயத்து தலைவர் ஆகிவிட்டார், யார் பிணம் எரிக்கும் வேலை செய்வது என்பதுதான் முதலில் கேட்டார்கள். அவர்களின் சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல தலைவர் பதவியுடன் பிணம் எரிக்கும் தொழிலையும் திறம்பட தொடர்கிறார். பிணம் எரிப்பதால் என கூறிய மரியாதையை பஞ்சாயத்தில் உள்ள உறுப்பினர்களோ பஞ்சாயத்து அலுவலர்களோ அருணாச்சலத்துக்கு கொடுக்க தவறுவதில்லையாம். ஓரளவு எழுத படிக்க வரும், அதை வைத்து அரசின் நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு மக்களுக்கு தேவையான பணிகளை உடனுக்குடன் நிறைவேற்றி வருகிறார் அருணாச்சலம். ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துட்டு இப்போ இந்த குலத்தொழில் செய்கிறீங்க, எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இப்போ நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி எல்லாம் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நிறையா அரசு நலத்திட்டங்கள் கிடைக்கிறத பொதுமக்களுக்கு எளிமையாக இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேங்க, செஞ்சிகிட்ருக்காங்க. அரசாங்கமும் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து என்னோடய தொழில் வந்து
எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே படிப்பறிவு கொஞ்சம் கம்மிங்க. எங்கெங்கே ட்ரம் செட்டு பல ஊர்களுக்கு போவேன். ட்ரம் செட்டு, மேலே செட்டு இது மாதிரி போயிட்டுருப்பேன். என்னோடய நான் இசையில் ரொம்ப மயங்கி போயிடுவேங்க. அங்கங்கே போயிடுவேன். எனக்கு ஏதோ கொடுக்குற சம்பளத்தை கட்டாயமாக பேச மாட்டேன். அந்த வகையில் அப்படி போயிட்டுருக்கும்போது எங்கள் கிராமத்தில் அந்தோனின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அப்போ அவர் என்ன செய்கிறாருனாக்கா, டெய்லி காலைல என் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டி வர்ற மாப்பிள்ளை இங்கே வாங்க, நடந்தவன் காலையில் தான் ஸ்ரீதேவி அப்படின்னு என்னை ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க வைப்பார். டெய்லி நடக்க வரும்போது ஒரு நாயோ பன்றியோ மாடோ அடிபட்டு கிடக்கும். அதை தூக்கி கொண்டு அப்புறப்படுத்துவோம். அப்புறப்படுத்தி குழி வெட்டி பதைப்போம். பதைச்சிட்டு வருவோம். யாரும் டீ காப்பி யாரும் விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்தா வாங்கிக்கவும் போயிருக்கோம். இது மாதிரி நாங்கள் வந்து பொது நல தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போது அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆதிதிராவிடருக்குன்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒதுக்கீடு பண்ணுறம்போது நான் சரி ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னு எனக்கு முன்னாடி 10 பேர் வந்து என்னை கேட்குறாங்க. நான் நிற்கிறோம், நீங்கள் நின்னீங்கன்னா நாங்களாம் ஜெயிக்க முடியாதுன்னு கூட 2 வருஷம் கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னால், நீங்கள் நிற்கிறவங்க நின்றுங்கப்பா, எனக்கு வேண்டாம், என்னோடய பொழப்பு போதும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக வந்து பக்கத்து கிராமத்தில் சொன்னாங்க, நீ இவ்வளோ தூரம் உனக்கு எல்லோரும் தெரியும், இவ்வளோ பொது தொண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா, நீ நின்னியெல்லாம் உனக்கு வாய்ப்புகள் உண்டு, அதனால் அது தலைவர் பதவிக்கு நின்னியான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கிராமத்தில் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணி எனக்கு வந்து 10 பேரை நம்ம என்னோட சேர்ந்து வேட்பாளர். இந்த 10 பேர்த்தில் வந்து எனக்கு 18 ஓட்டு வின்னிங்கில் நான் ஜெயிச்சு வந்தேங்க. 18 ஓட்டு வின்னிங்கில் ஜெயிச்சு வந்து அதுக்கப்புறம் அப்போது அந்த ஓட்டு கேட்டு போகும்போது பொதுமக்கள் என்ன சொன்னாங்கனாக்கா, இப்போ வந்து நீ தலைவர் ஆகிட்டீங்கன்னா இந்த தொழில் பார்க்குறது யார் அப்படிங்கிறத 2 வருஷம் சொன்னாங்க. என்னோடய உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களுக்கு எப்போவுமே தொண்டராக தான் இருப்பேன், பணியாற்றுவேன், அதனால் நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை சேர்ந்தவர்கள், அதாவது என்னோடய இனத்துக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு, நீங்கள் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணணும், நீங்கள் வந்து அந்த வேலையவே இன்னும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பதில் என்ன சொல்லுவேன்னா, இந்த வேலைங்கிறது வந்து 5 வருஷம்தான். என்னோடய பரம்பரை தொழில் வந்து கடைசி வரைக்கும் என் உயிர் உள்ள வரைக்கும் இருக்கும். எத்தனையோ பேர்த்த நான் அடக்கம் பண்ணியிருக்கேன் என் கையால். இப்போ காசு கொடுத்தவங்களுக்கு பண்ணியிருக்கேன், காசு கொடுக்காதவங்க பண்ணியிருக்கேன், அன்புக்கு நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எனக்கு ஓட்டை போடுங்க, நான் உங்களுக்கு உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு தொண்டனாகவே இருக்கேன்னு சொல்லி நோட்டீஸ்லேயே அடிச்சுருந்தேன். கேட்குறவங்கள்ட்ட அதே மாதிரி சொன்னேன். அதே மாதிரி இப்போவும் ஓட்டு போட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் இருக்கிறதில்ல. டெய்லி காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் மக்கள் அப்படியே ஏரியாவை, நகர் பகுதியை சுற்றுவேன், கிராம பகுதியை சுற்றுவேன். குப்பை கிடந்தால் தூய்மை காவலரை கூப்பிட்டு சுத்தம் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி வேலை பார்ப்பேன். அவங்களால முடியல. இப்போவும் இடையில நாய் நரி செத்து கிடந்தாலும் நானே எடுத்துக்குவேன். அவங்களாம் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இது நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச அவ்வளோ தானே, புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லி நானே அதை பண்ணிக்கிட்டு எங்கள் கிராமம் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் பஞ்சாயத்து தலைவருக்கு வந்தேங்க. எத்தனை கிராமத்துக்கு போனேன். மாயாணத்தில் பார்த்தா காம்பவுண்டு சுவர் நல்லாயிருக்கும், தெருவுகள்லாம் நல்லாயிருக்கும், தெரு விளக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிராமத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு விருப்பத்தோடு நான் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் இருந்தேங்க. ஜெயிச்சு வந்தேன். மக்களுக்கு நல்ல பேர், அதாவது உயிர் உள்ள வரைக்கும் பணம் காசு கூட வராது, பாசம் அன்பு தான் வரும். எப்படியோ மாளிகை எல்லாருமே கட்டி வாழ்வோம், ஏசி வச்சு வாழ்வோம். ஆனால் கடைசியாக இருக்கிறது இந்த மாயானம் ஒன்று தாங்க. அதனால் என்னோடய மாயான தொழிலை மட்டும், அதை வந்து என்னோடய பரம்பரை தொழில் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க. என் பதவி காலமே முடிஞ்சாலும் நான் என்னோடய பதவி செய்வேன். மாற்று ஊராட்சியில் நான் வந்து பொதுவாக சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தூய்மை காவலராக நான் பணியாற்றி வருவேன் என்னோடய பதவி காலமே முடிஞ்சாலும். சில நலத்திட்டங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. அதாவது 8 குக்கிராமத்தை சேர்ந்தது இந்த அதாவது 7,000 8,000 ஓட்டு உரிமை உள்ளது. மொத்தம் 5,000 ஓட்டு உரிமை உள்ளது. மக்கள்லாம் சேர்த்தா நிறையா இருக்குது. அவ்வளவு தொகை மக்கள் இங்கே தான் வரலாம். அதுக்காக ஒரு மாயான பாலம் எனக்கு கண்டிப்பாக வேணுங்க. அந்த மாயான பாலம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க மழை காலத்து இறந்துட்டாங்கன்னா நெஞ்சு மட்டை தண்ணியில் தூக்கிட்டு வருவாங்க, தலையில் வச்சுட்டு வர மாதிரி வருவாங்க. இதை பார்த்து எனக்குலாம் ரொம்ப வயிற்றுலாச்சு. அப்போல்லாம் நான் வந்து தலைவரெல்லாம் நான் தொழிலாளியாக தான் இருப்பேன். எனக்கு சங்கடமாக இருக்கும், இப்படி வர்றாங்களே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சில உதவியெல்லாம் கேட்டிருக்கேன். எங்களுக்கு பிடிஓ சார் செஞ்சு தரேன்னு இருக்காங்க. நிதி வரும், நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க? எங்கள் தலைவராக இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க? எங்கள் குடும்பத்தில் என்ன செய்கிறாங்கனாக்கா, நீங்கள் அப்போது வேலை செஞ்சு கூட ஏதோ காசு பணம்லாம் கொண்டாந்து கொடுத்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இப்போ குடும்பத்தையே பார்க்க மாட்டேங்கிறீங்க, மக்கள்னே போகிறீங்கன்னு கொஞ்சம் வெறுப்பாக பேசுவாங்க. மக்கள்னே போயிடுறீங்க, நைட்டு 10 மணி 9 மணிக்கு சாப்பிட வரீங்க அப்புறம் கொஞ்சம் வெறுப்பாக பேசுவாங்க. எனக்கு மக்கள், ஏன்னா அவங்க என்னை நம்பி ஓட்டு போட்டாங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு தலைவர்னு இல்லை, அவங்க வீட்டில் நான் ஒரு பிள்ளை மாதிரியே நான் நடந்துக்கிறோம். அதான் என்னோடய ஆசைங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக மாத்தூரில் இருந்து பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.